அட 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 அட, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா? எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவுல இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட வீடு இங்க இல்லாட்டி போகுது, இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசியிருந்தா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்தா முதுகுல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நீங்க ஏன்னா பேசுதானே போய் கண்ணே மணியே முத்தானே பேச போறான். அழகா போய் நின்னு பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மள பார்த்து ஐயோ பாவம் அப்பாவிங்க உலகம் தெரியாதவங்க இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14 நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட. என்னடி கோலம் போடுற? ஏதோ போடுற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடி. போடுறேனா? அப்பா! ஐயோ, அவங்க அப்பாவை கூப்பிடுறா. டேய் ஓடிடலாம்டா. தைரியமா இரு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய் நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாம்டா. டேய் அடி வாங்க, அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம். பேசாம இரு. பயமா இருக்குடா. டேய் சும்மா தைரியமா. அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎன். பிஏபிஎல்? ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான். சார் இது 14 நம்பர் வீடு தானே சார்? ஆமா காந்திபுரம் தானே சார்? ஆமா. சார் இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேஸ் விஷயமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட, எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு? விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2 நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து உங்க வச்சு சரி, முடியுதா? சரி, விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா பீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க போங்க, ஓரமா போங்க. பாத்து பாத்து பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்தா அடி வாங்கி கொடுத்துருப்படா. டேய் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. லவ் பண்றதுக்கு தனி டாக்டிக்ஸ் வேணும். முருகா அப்பனே, விநாயகா முப்பாத்தம்மனே, இறைவா எல்லாம் நின் செய்யலப்பா. இறைவா இறைவா கெவனி எல்லாம் நின் செய்யலப்பா. டேய் நீங்க 2 பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சிட்டுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்து தான் சிரிக்குது. இருந்து வரேன். டேய் வாடா, உங்க 2 பேருக்கு கொஞ்சமா அறிய வேண்டாமாடா? ஒரு பொண்ணு யாரை பார்த்து சிரிக்கிறான்னு தெரிய வேண்டாம்? என்ன பார்த்து சிரிக்கிறா? நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய் என்ன என்ன நீ பாட்டுல போயிட்டே இருக்கிற? 3 பேருமே போவோம். அந்த பிள்ளைகிட்ட கேப்ப யாரை பார்த்து சிரிச்சான்னு ஃபைனல் பண்ணிட்டு 2 பேரும் ஒதுக்கிவோம். புரியுதா? ஓகே. நடுறா. ஏறுங்க ஏறுங்க. வண்டிக்காரர இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க சீக்கிரம். குயிக் குயிக் குயிக். மாப்பிள இவ்வளவு உயரமா நிக்கிறீங்களா? ஏதாவது சாமான்கள் எடுக்கப்படாது? குயிக் மாப்பிள சீக்கிரம் குயிக். எடுக்கு மாப்பிள. அம்மா இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து பையன்கிட்ட கொடுத்து விடு. கரலா கட்டையாது மாப்பிள. இருங்க, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். இதை விட சிறுசா ஏதாவது இருக்கான்னு தேடி பாருங்க. போங்க. பார்த்து போங்க மாப்பிள, வெயிட் தாங்க விழுந்துட போறீங்க. போங்க. என்னத்த நீ எல்லாம் இந்தி பண்ணிட்டாய்.
ஏமா என்னப்பா எப்படி இந்த ஆளு 2 பிள்ளைங்களை பத்தி என்ன போமா அந்த விஷயத்துல எங்க வீட்டுக்காரர் கரெக்டா தான் இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே அது வரைக்கும் போதும். என்னடா 5 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர? இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ். கிளாஸ்ல காட்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டு. இல்ல, எதிர்த்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க. அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு. அதான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போதே எனக்கு டவுட்ரா. நல்ல கிளியா? நீ பாத்தியா? மாப்பிள இந்தாங்க. இங்க விடாதீங்க, உள்ள போங்க. என்னடா ஏத்து விட்டியா பாத்துட்டு இருக்கீங்க? புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணாச்சும் இருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே. யாரா அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினி கணேசன் மாதிரி? அட, அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு. அநேகமா அந்த ஆள் பொண்ணாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தன் நீர வண்டி ஆட்டம் மேசி வச்சிருக்கானே, அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பான்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு, என்ன சைஸ், தேருமா தேராதா? யாரா இவன்? நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்கு தான் தவம் இருக்கிறோம். மாப்பிள பாத்துட்டு நிக்கிறீங்களா? புடிங்க புடிங்க. இன்னைக்கு பூரா வராது போல இருக்கு. ஏய், இங்க நின்னு பார்த்த புண்ணியம் இல்ல, பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம். அங்க இருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியும்டா. கரெக்டா? கரணியார் வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட நட. மறக்காதடா டே. சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா, பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும். வேலை வெட்டி வேற இல்லையாச்சா, ஜன்னட்டே எப்பவும் உட்காந்துக்குவான். டே போதும்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத. ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். நீ வேலைக்கு போறதை விட்டுற போற, இவன் காலேஜுக்கு போறதை விட்டுற போறான். விவசாய கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நேரங்காலம் கிடையாதா? எனக்கு வர எரிச்சலுக்கு அவனே. பதட்டப்படாதடா. எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போறோம். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான். ஆனா லேட் ஆன இன்னொன்னு தெரியுமோ, எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். டேடி வந்துருச்சு. என்ன புலப்படாது? காலையில இருந்து இப்படியே உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா? காஃபி என்னடா காஃபி? காலையில இருந்து உட்காந்துருக்கோம், நான் ஆளை பார்க்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா, நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். டேடி வந்துருச்சு. விஷயத்துல நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து வீட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா, இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்டேன்? ஆமா, தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பண்டா, அறுப்பாங்க. 10 மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி, ஏன் இங்க நின்னுட்டு நட, உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல, என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிக்கிறாங்க, அங்க போகணும். என்னடா இது புதுசா இன்னைக்கு வேலைக்கு போறேங்கிற? ஆமா, எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது? நீ காலேஜுக்கு போற, வெங்கடாவன் வேலைக்கு போறான், நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்டுல திட்ட மாட்டாங்க? ஏதோ இப்பவாவது புத்தி வந்தது. சரி சரி, சாவி கொடு. நான் போய் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். போகும்போது பூட்டி சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன். தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா. நான் சாவியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்துட்டு ஏத்து வீட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவேன். அவங்க ஏதாவது எங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. என்னடா திடீர்னு புத்தராயிட்டேன்?
இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருப்போம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப என்னமோ புதுசா காரணம் சொல்றீங்க. என்னடா விஷயம்? அதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையாடா? இது நேரம் எடுத்து விடு. நீ பாட்டு ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லுவியா, நான் பதில் சொல்றதா? டேய் என்னமோ உங்க அப்பாவை கண்டா பயந்துக்கிற மாதிரி. இப்ப சாவி தரப்போறியா இல்லையா? இல்லடா, என்னால முடியாது, மன்னிச்சிரு. என்னடா 2 பேரும் உருண்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுடா. என்ன? டேய் சார் திடீர்னு மகாத்மா ஆயிட்டாருடா. இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறான். என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய் நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. இவன் பாட்டு ஜன்னல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பண்ணி ஏதாவது கலாட்டா பண்ணி அவன் வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது? உன் வீடு இப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒத்துக்குவியாடா? எதிர் வீட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா? எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற? பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி, 2 பேரும் கவுண்டருங்க. அப்ப எனத்தோட தானே சேரும். டேய் நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிக்கிறேன். அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் சும்மா சொன்னடா, அதுக்கு போய் கோச்சுக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு, நான் வரேன். டேய் எனக்கு கூட மதியம் லீவுடா. 1 மணிக்கு டான்னு வந்துடுறேன். வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாது. என்ன வரட்டா? வரேன்டா. டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல? இல்ல அது எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நான் நடந்து போய்க்கிறேன், நீ போ, நீ காலேஜுக்கு போ. வாடா உன்னை டிராப். இல்ல நான் நடந்து போய்க்கிறேன், நீ போடா. வாடா. அப்ப நான் விநாயகா எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கை காலம் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கு எல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள உழுவு வச்சிருப்பா. அப்பா விநாயகா வாழ்க. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லையா இப்ப என்ன இருக்கும்? சார் 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 என்னது போனாலேயே காணோம்? ஐயோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு. சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா? சார் பத்திரமா வாங்க. பாத்து ஏன் சார் என்ன? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. பை கார்டு எல்லாம் இருக்கு, கார்டுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும். எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்ட? ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா. எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றதை விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு, அதான். நோ, ஊர் சுத்தி பாக்குறதெல்லாம் அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெற்றன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். கரெக்ட். தேங்க்யூ. ஓகே, கமான் வாமா, கமான். ஐயோ, காலையில நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டோமே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உடிச்சிருவானே.
என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா என்னடா நடுவீதியில நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. இல்லங்கப்பா. நிறுத்துடா. நில்லுங்க, நிறுத்து. இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும். அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க பையடு எடுப்பா, கையில எழுதி போடு. என் பையன் தான் பாத்திருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கை போடு. நானும் தான் பாத்திருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. அப்பா, போதும். ஆளை பிடிங்கப்பா. உன்னால 1 கிலோ அரிசி எனக்கு லாபம். வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, என்ன ஒரே சோக கீதமா நின்னுகிட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன், வா. அண்ணே அதான் வந்துட்டானே. எந்திரிங்கண்ணே. வந்துட்டானா? ஆமாண்ணே, இந்தாண்ணே. நான் பேசுற மாதிரி ஆளுக்கு 20 ரூபா, மொத்தம் 60 ரூபா இருக்குது இதுல. ஒண்ணு கவலைப்படாத. அவன் கையக்கார ஒடிச்சு துணியெல்லாம் அவுத்து ரோட்ல ஓட வைக்கிற பாரு. ஐயோ, தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் சொல்லோட செஞ்சீங்கன்னா போதும். அந்தால வரவ தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் ரொம்ப பேசி சண்டைக்கு இழுத்து ஒரே ஒரு 1/2 மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும். உடனே நான் அங்க வருவேன். உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீங்க ஓடி போயிடணும். அது மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உயிரை விட்டால் விடுவோமே தவிர ஓடுற பழக்கம் மட்டும் கிடையாது. நடந்துதான் போவோம், கையை மட்டும் நீட்டாது. எப்படியாவது கொஞ்சம் பயந்தமா நடிச்சீங்கன்னா அது போதும். போங்க போங்க, அந்தால வந்துட்டாரு, சீக்கிரம் போங்க. ஹலோ, எந்த ஊரு? திருச்சி. திருச்சி. வெரி குட், வெரி குட். இது என்ன கட்டபொம்மை மீசை? வீர பரம்பரை. இது என்ன வரல? ரிங் ரிங். மோதிரம் மோதிரம். என்ன என் கையில போட்டா அழகா இருக்கும், கொடுக்கல என்ன? மறுபடியும் திருச்சிக்கே போயிட்டு இருக்கோம். ஓஹோ, மோதிரம் தானே, தர்றேன். அதுக்கு முன்னாடி சிலதை தர்றேன், வாங்கிக்க. Quick, quick, come on, come on, come on, come on. என்ன இந்த வரையும் இருக்கிறான்? அடிச்சேன்னு போய் இவங்க அடி வாங்குறாங்களே. வீர விளையாட்டுல எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். Come on, quick, 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 quick. ரூபா போச்சு. Come on, come on, come on. Get up, get up. நான் யார் தெரியுமாடா? காமா பைல்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரே சிஷியன் சோமா பைல்வான். அந்த சோமா பைல்வான் சாட்சாத் நான் தான். யார் அவன் ரிங்கி கேட்டவன் ரிங் வேணுமா? வேண்டாங்க. யார் அவன் திருச்சிக்கு திருப்பி அனுப்புறேன்னு சொன்னவன்? தப்புங்க. நீ என்னடா கேட்ட? நான் ஒண்ணுமே கேட்கல. பி கேர்ஃபுல். என்னங்க இது? வாங்கின கடனை கேட்டா கொலுச கையில குடுக்குறீங்க. என்கிட்ட காசு பணம் ஒண்ணும் இல்லடா. வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி படிக்க எல்லாம். கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம்ல. இதுக்காக போய் நான் 4 வீட்டுல திருடிட்டு வரேன். போடாடே. குடுக்கறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? சரி வர்றேன். டேய் குருவா, நில்றா டேய். கொஞ்சம் அந்த கொலுசு கொடு. ஏன், எதுக்கு? குருவா சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு. நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொலுசு உங்க கையிலேயே கொடுக்குறேன். அப்புறம் நீ போலாம். அட, விஷயத்த சொல்லுங்க. அட, அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா. இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து, இது உங்களுதா பார்த்து சொல்லுங்க, என்ன என்னோடது இல்லையாம்பா. சரி, வீதியில கிடந்துங்க, இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும்.
அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. ஆனா பைத்தியக்கார, அந்த பொண்ணு இது என்னோடது இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயிர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்றது ஒரு டேட்டிக்ஸ். வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா வெளியே இருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வேற யாராச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிட்டு இருக்க மாதிரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நம்ம பப்பியோட கொலுசுதான். பப்பிதா? அவ எப்போ இப்படிதான், எதை கொடுத்தாலும் கொண்டு போய் வெளியே போட்டுக்குவா. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இது அவளோடதான், எனக்கு ஷூரா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா, நம்ம பப்பி கொலுசு வெளியே போட்டா சார்த்த கொண்டு வந்து கொடுத்தாரு. வெரி குட் வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. நீ எப்பவும் இப்படியா இரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடமா? கமான் 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 கமான். நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு. எழுந்திருப்பா. ஆமா, என்ன அது தட்டு வெத்தலை பாக்கு 1.5 ரூபாய் காணிக்க? என்னப்பா அது? சார் காமா பயிலோட சிசியன் சோமா பயில்வான் நீங்க தானே சார்? சோமா பயில்வான் நான் தான். காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிஷியன். சார் நான் உங்ககிட்ட சிசியன் ஆகணும். சிஷியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? சார் முந்தா நாள் 2 ரவுடிகள் அடிச்சீங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சார் இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகணும் ஆசை வந்துருச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் கொடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் அல்ல. ஆனா அதுல பல விதமான சோதனைகள்லாம் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா? சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் சார். எந்த மாதிரியான தேவ பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட் வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுறேன் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார். இந்தாங்க. குடி 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 குடி. அப்ப நாளை காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி கொலையெல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃபன், அதாவது ஷார்ட் பனியன். இங்க போடுவாங்க, அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ் கேன்வாஸ். இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே? அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? என்கிட்ட சொல்லு. மோர் கொடுத்தாங்களேன்னு. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. பாய். போயிட்டு வரேங்க. பாய். பழனி சார், கொஞ்சம் இங்க வாங்களே. என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல, ஆமா. அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துக்கிட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கியிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்ல, அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி, அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல. அதனால நீங்க இல்ல, நானும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அதை நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தேன். கரெக்ட் கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. நாளை சார். சும்மா நைய நையின்னு நச்சரிக்காதீங்க பழனிசாமி. நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌகரியம் இல்லைங்கிறதுக்காக என் கழுதையை கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. 2 சொட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்துடா ப்ளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம். எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொரி வாங்கி சாப்பிடுறதுக்கு? 25 ரூபா கொடுத்தா கழுதை மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. 25 ரூபாயா?
அநியாயத்து கேக்குறடா. ஒரு 15 ரூபா தரனே. பாத்தீங்களா? 25 ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷங்களை வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப? கழுதை கொண்டு கொடுக்கும்போது கொடுக்குறேன். என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க. வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கையெல்லாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோம்னா அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாவணியில உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான். நல்லாரு பாத்தியா? இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். அதெல்லாம் நான் சீனமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கணும். சார் வீட்டுல பெட்ஷீட் எல்லாம் இருந்தா கொடுத்தீங்கன்னா. என்ன படுக்க போறியானே? சொல்றத செய்யணும். சார் வலிக்குது சார். படுமே. என்ன சார் முதல்ல அடிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் பாக்ஸிங். பாடுவேன். படு. வெஜிடபிள் சார். காலை தூக்கு. காலை தூக்குமேன். காலை தூக்குறீங்க சார்? தூக்குமேன் காலை. காலை தூக்கு. அப்படியே வை. அப்படியே தூக்கு. தூக்குமேன் காலை. அவக்கற மாதிரி காலை பரப்புற. எதிரி. தூக்குமேன் காலை. சார் சார் என்ன விட்டுருங்க சார். கண்ணுல ரத்தம் வர மாதிரி இருக்கு சார். வாயில ரத்தம் வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சோமா பைல்வானுக்கு சீசனை வந்துட்டு பயப்படலாமா? தொழில ஒரு கரெக்ட் வேணா? என்ன சார் என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் பாக்ஸிங். என்னடா கழுதையை பிடிச்சிட்டு நினைக்கிற? ஐயோ என் மா மரியாதை எல்லாம் போகுது. வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, அவனை கவனிச்சுக்கிறேன். வாடி. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம சுத்துறியே, சாப்பாடு போட்டா இப்படி கழுதை புடிச்சிட்டு திரியிறியே, உன்ன வீட்டுக்கு வாடா பேசிக்கிறேன். ஐயோ தலையெழுத்து, இப்படி ஒரு புள்ள வந்து வாச்சிருக்கு. காந்திஜி 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 அடி வாங்கும் போது உனக்கு ஒரு தெம்பு வேணா? சொல்றத கையை செய்வேன். சார் வேணாம் சார். சார் இந்தி பண்டிட், உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன், நீ தீண்டடா. ஏய் சொலவா, பேத்தி மேல இருக்கிற லவ் காத்தா இத்தனடியும் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கிடைச்சிருவேன்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும், இதுதான் என் லட்சியம். அத்தை ஜக்கம்மா, ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. பழைய நம்பர் 18, புது நம்பர் 8. இந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜக்கம்மா. அதிகாலை நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது, கவனமா கேட்டுக்குங்க. இந்த 8ஆம் நம்பர் ஜெயாங்கிற பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது
குளிச்சு முடிக்க வாச பக்கமா வந்து நிக்கணும். வாச பக்கமா வந்து நின்னு தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும். அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை வர போறான். அந்த மாப்பிள்ளையோட அங்க அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க தாயி. மாப்பிள்ளை சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டுங்கிற அந்த மாநிறம். நல்லா கேட்டுக்க தாயி, மாப்பிள்ளை மாநிறம். மாப்பிள்ளை உனக்கு சொந்தம் இல்ல பந்தம் இல்ல, ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு. கவனமா கேட்டுக்க தாயே, பக்கத்துலதான் வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணெதிர வருவாரு. கண்ணெதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருப்பாரு. கவனமா கேட்டுக்க தாயே, கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். மறந்துடாதம்மா, கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். எக்கம்மா சொல்றா, நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே. வரட்டுமா? மறந்துடாத, கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். எக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜெய் ஜக்கம்மா. என்ன என்றா வணக்கங்க. ஹலோ வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியிலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்கார எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குருவாப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா அது நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பானே, அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்னு. ஓ சொன்னாரே, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்டுங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்கன்னா இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும், வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். ஏங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட்டை விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ளை. கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சரி, சொல்றேன். சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரிய பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு.
ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி. பை பை. Bye. See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இங்க கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட கண்ணாடி போட்டுருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங்களா? எவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no? நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேச நீங்க பார்த்தது இல்லையே. என்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல. அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போறேன். நீங்க சார், பழனிசாமி சார், பழனிசாமி சார். பாவம், ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்கு. ஐயோ! அம்மா! ஐயோ! ஓகே, ராஸ்கல். கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த புள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ளை சட்டை கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, நான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான் சத்தியமா செக்கமா மேல அடியா செக்கமா. 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 என்ன? அம்மா என்னடா டேய். செக்கமா. செக்கமா. ராணா பட்ட நீ. என்ன செக்கமா? செக்கமா. என்ன செக்கமா? 25 ரூபாய். செக்கம்மா. செக்கம்மா, இவனை இன்னைக்கு போல இப்படி நிப்பாட்டி வைக்கிறேன் தாயே. ஓ, டேய் காளி மாறாடி. எனக்கு வந்து அடிக்கிறது கூட தப்பிச்சு போயிடும். ஐயோ, அடியாது. ஒரு அடியும் தொம்மு. நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க. நான் 2 மணிக்கே இங்க வந்துட்டேன். நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க. உங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தான் கரெக்டா 5 மணிக்கு வந்தேன். காலையில இருந்து நான் இங்கதாங்க இருக்கேன். நீங்க 3 பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க. உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல. அதனால உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் என்னை கெடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளு தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்ன பாச்சி? தலையில எல்லாம் ஒரே கட்டா இருக்கு. என்ன பாச்சி? பாருங்கக்கா, உட்காருங்க. என்ன பாச்சி? என்ன நடந்தது? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. கேளுங்க, மீதி அவரே விளக்கமா சொல்லுவாரு. நான் வர்றேன். அப்பா, என்ன பாச்சி? காலேஜ்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேனம்மா. வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன். வீதியில இருந்து நம்ம சந்து மூல திரும்பி இருப்போம்மா. தென்மேற்கு திசையில இருந்து 4 கற்கள் சர்ரு சர்ருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா. ஒவ்வொன்றும் செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா. ஐயோ, உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோட தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல, வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா, என்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திரம்மா. ராஜேந்திரன். ராஜேந்திரனா? அவர் எப்படி உங்களை அடிச்சாரு? நான் அதைத்தாமா நினைச்சேன். ராஜேந்திரா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்க இருந்து வந்தாம்மா. காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா. தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து 4 கல் எடுத்து சர்ரு சர்ருன்னு அடிச்சுட்டாமா. அப்பா, ஐயோ அப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. போங்க. திருச்சி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற போது ஜோசியக்காரனை பார்த்தேன். வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சு. அப்பா, அம்மா, ஐயோ. ஐயோ, என்ன தாத்தாச்சி, என்ன எப்படி இருக்கீங்க?
வாங்க உட்காருங்க. மெதுவா வாங்க. காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வர போகும்போது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே. உட்காருங்க. என்ன தாத்தாச்சி? ஏம்மா, நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன். என் சிஷிய வெங்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான். சார், எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனா. நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தான். என்னடான்னு கேட்டேன். வைட்டமின் ஏ அப்படின்னா. உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டேமா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்தி மயக்கமாகி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பார்த்தா பாலடைஞ்ச வீடு. அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? என்னடா இதெல்லாம்? குருவே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. என்னை எப்படி சித்தலாம் பண்ணிருக்க? ஐயோ, அதனால அடி வர்றாரு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன், அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு விட்டான். எறும்புகளான்னு ஒரு மாவா போச்சு. ஏமா, கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா, ஆமா. நீங்க போய் படுங்க. யாரு உள்ள படுத்துருக்கிறது? அப்பா. கொப்பனா? டேய், இது பண்ணிட்டு கட்லோட்டு கீழே இருக்குடா, நான் படுக்கணும். ஏமா, அவனும் கட்டு கட்டி இருப்பானா இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி, நீங்க ஐயோ அம்மா. என்ன கல்வி? அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்க பாட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்களே. என்ன பண்ண சொல்ற? சீன் அப்படி. இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆம்பளைங்க உங்க அம்மா பத்தி நினைச்சு பாத்தியா? ஆமா, பழனிசாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க. அம்மா வேற அரிசி கடைக்கு போயிருக்காங்க. அந்த கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன்.